மூத்த பத்திரிகையாளர் திரு டிவி சோமு அவர்களும் இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்கலாம். திரு டிவி சோமு, ஒரு வாரமாக உலா வந்த செய்தி டிவிக்கே கடைசி நிமிஷ வாய்ப்பாக கூட்டணியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுது அப்படின்னு. ஸோ மீதம் இருக்கிறது என்டிஏ மட்டும்தான். ஸோ துணை முதலமைச்சர், அந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா அப்படின்னு நிறைய செய்திகள் உலா வந்தன. இன்னைக்கு திட்டவட்டமாக தமிழக வெற்றி கழகம் தனித்து தாங்க 234 தொகுதிகளையும் விசில்சனம் தான் அப்படின்னு முடிவெடுத்திருப்பதாக தகவல். இந்த 4 முனை போட்டி உறுதியாக இருக்கிறது. இந்த களத்தை எப்படி மதிப்பிடுறீங்க? முதல் விஷயம், என்டிஏ கூட தேவைக்க கூட்டணி வைக்கிறதுன்னு வந்ததெல்லாம் செய்தி அல்ல, வதந்தி. அதுக்கான எந்தவித அடிப்படை இப்ப காலையில கூட அதை பேசுனதுனால அதை தவிர்த்திடுறேன். தந்தி டிவில தான் பேசினேன் அப்படின்னு. அந்த வதந்தியை உடைத்தது நீங்க தான். பவன் கல்யாண் பேட்டி எடுத்து வெளிப்படையா அதுல ஒரு விஷயம் மறுபடியும் சொல்லணும். அந்த பவன் கல்யாணம் விஜயும் பேசினதாதான் வதந்தி உழந்துட்டு இருக்கு. அப்ப அது பொய் அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியும். அவர் வாயை திறக்கவே இல்லை. பவன் கல்யாணே சொன்னதுக்கு அப்புறம் விஜய் தரப்புல இருந்து சொல்றாங்க. அப்ப அவங்க சைடு யாருமே வரல அப்படிங்கிறதும் சரி, ஒரு வதந்தி உழவுற வரைக்கும் உழவிட்டு இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறது தான் அவங்க மனப்போக்கா இருந்திருக்குது. இதுதான் அவங்களுடைய கட்சியுடைய செல்வாக்கு. அடுத்தது இப்ப இந்த 4 முனை போட்டி அப்படிங்கிறதுக்கு வருவோம். இந்த தமிழ்நாட்டுல பொறுத்தளவுல 2 முனை போட்டி தான் வெற்றி வாய்ப்பு உள்ள, அதாவது ஆளுங்கட்சியாக வாய்ப்பு வரக்கூடிய 118க்கு மேல தனித்தோ கூட்டணியோ வர வாய்ப்பு உள்ள 2 கூட்டணி, திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி. 2021 பாத்தீங்கன்னா ஊடகங்கள்ல 7 பேரை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னாங்க, சொல்லிட்டே இருந்தாங்க. அதுல புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி 60 தொகுதியில போட்டிடுறேன்னு சொன்னோன்னா அவரையும் சேர்த்துட்டாங்க. ஆனா கடைசியில் அவர் 6-7 தொகுதியில தான் வேட்புமனு தாக்கல் பண்ணாரு. இருந்தாலும் அவர் அந்த முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலில் இருந்து ஊடகங்கள் எடுக்கல. ஆனா அவர் வாங்குறது 0.24% தான். ஆனா போனதோட ஒரு விஷயத்தை விட்டுட்டாங்கிறது எனக்கு ஒரு வருத்தம். ஏன்னா அந்த 2021 பகுஜன் சமாஜ் கட்சி 162 தொகுதிகளில் போட்டியிட போறதா அறிவிக்குது. அந்த கட்சியில யார் இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்து அவரையும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை 8ஆவதா சேர்த்திருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்கள் தான் சீமான் மற்றும் விஜய். ஏன்னா இவங்க 2 பேருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலுடன் தொடர்பு உண்டே தவிர சட்டமன்றத்துக்கும் இவங்க 2 பேருக்கும் தொடர்பு கிடையாது. சீமான் தனித்து போட்டிடுறாரு, ஓரளவு கணிசமான வாக்கு வாங்குறாரு. ஆனாலும் வெற்றி வாய்ப்புக்கு வாய்ப்பே கிடையாது. சட்டமன்றத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. இப்ப இவரு தனித்து போட்டியிடக்கூடியதா இவர வழியும் இல்லை. அப்படி நான் சொல்லிட்டு இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இவருடைய வாக்கு வங்கி அப்படிங்கறதுல நிரூபிக்கப்படாத ஒன்று. நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க, ஒரு தொகுதிக்கு 1500 5000க்கு மேல வாக்குகள் கிடையாது. நாம் தமிழர் கட்சியை விட குறைந்த வாக்குகள் தான் தாவேக பெற போகுது. அதனால இது 4 முனை போட்டி அப்படிங்கறதுலாம் இல்ல. இந்த சட்டமன்றத்துக்கு சென்று அதுல 118 சீட்டு அதுக்கு மேல வாங்கக்கூடிய வாய்ப்பு திமுக, அதிமுக. அதனால இதுவும் இருமுனை போட்டி தான். முதலமைச்சர் வேட்பாளர்கள் 2 பேர் தான், மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி. மற்றது நம்ம ஒரு விஷயமா பேசுறதுக்கு பயன்படுமே தவிர விஜயோ சீமானோ எந்த விதத்திலும் இந்த தேர்தலில், அதாவது வாக்கு ஒரு போட்டியிடும் தொகுதியில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமா இவங்க இருக்கலாமே தவிர அந்த முனை போட்டின்னு சொல்ற அளவுக்கு இவங்க கிடையாது. நீங்க குறை மதிப்பீடு செய்றீங்களா, துல்லிய மதிப்பீடு செய்றீங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அந்த நாள் மே மாதம் நெருங்கி கொண்டே இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். உங்க மதிப்பீட்டுல 2 முனை போட்டி அப்படிங்கிறீங்க, அண்டர் எஸ்டிமேட் செய்றீங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.